இலக்கெல்லாம் பலமா இருக்கு. செகண்ட் செட் இருந்தா உங்களுக்கு இல்ல லாஸ்ட் ஸ்லோகம் மட்டும் பண்ணு. धर्मस्वनिष्ठित पुंसां विश्वक्सेन कथासूयः पादयेति यति श्रम एव हि केवलम्. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே கலாமத்தை சொல்லிடுங்க. हरे कृष्णा. धर्मस्वनिष्ठित पुंसां विश्वक्सेन कथासूयः नोत्पादयेत् यतिरति श्रम एव हि केवलम्. ஓகே, அடுத்தது மைத்திலி மாதாஜி, கீதா மாதாஜி ரெண்டு பேரும். சூலமங்கலம் சிஸ்டர் சொல்லுங்க. Hare Krishna. சரிங்க, சேர்ந்தே பண்ணுங்க. Dharmasvanishita pumsam vishvakshena gada suyada notpadayet yadiradim shama kevalam. தேங்க்யூ மாதாஜி. எஸ், சிவானி அண்ட் இந்திரா மாதாஜி பண்ணிடுங்க. धर्मस्वनिष्ठित पुंसां विश्वक्सेन तदा सूयः नोत्पादयेत् यदिरति श्रम एव हि केवलम्. வெரி குட். ரத்தி விலாசினி மாதாஜி பண்றீங்களா? பிஸியா? அடியன் பண்ண முடியாது பிரபு இன்னைக்கு. சரிங்க மாதாஜி. ஓகே, வேற யார் இருக்கீங்க? யா பண்ணுங்க சிவானி மாதாஜி. धर्मस्वनिष्ठित पुंसां विश्वक्सेन कदा सूयः नोत्पादयेत् यदिरतिं श्रम एव हि केवलम्. சிந்து மாதாஜியோட ராகத்தை கேட்போமா? சிந்து மாதாஜி பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. பண்ணுங்க மாதாஜி. धर्मस्वनिष्ठित पुंसां विश्वक्सेन कदा सूयः नोत्पादयेत् यदिरतिं श्रम एव हि केवलम्. செம ஸ்பீடு. குட். அவ்வளோ ஃப்ளூயண்டா இருக்குன்னு அர்த்தம், வேற எதுவும் இல்லை. சல் ஃபைன். நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஸ்தாபுதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நிதனவனே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவணி பிரச்சாரणे निर्विशेष सुनीवति पाश्चात्य देशतारणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஸோ வேர்ட் பை வேர்ட் மீனிங் எல்லாருமே நீங்களே மனப்பாடமாக கூட சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஸோ தர்ம ஸ்வனிஷ்டித பும்சாம், ஒருத்தருக்கு விதிக்கப்பட்ட தர்மம் சுதர்மம், அது வந்து வர்ணாசிரம தர்மத்தை வச்சு நிர்ணயம் பண்ணுறது. அதை நீ பர்ஃபெக்டாக எல்லா மனிதர்களும் பண்ணினா கூட விக்ஷக்ஷேன கதாசுக, விக்ஷக்ஷேனரோட கதையை கேட்கறதுக்கு நோத்பாதையத் எதிரத்தையும் ஒரு அட்ராக்ஷனை உண்டு பண்ணிடல. நீங்கள் ஆனால் நல்லா பக்கவாக பண்ணிகிட்ருக்கீங்க வர்ணாசிரம தர்மத்தை, ஆனால் எந்த விதமான அட்ராக்ஷனும் விக்ஷக்ஷனருக்கு இல்லை. அப்படின்னா நம்ம பண்ணின எல்லாம் கஷ்டப்பட்டு கரெக்டாக பண்ணின வர்ணாசிரம தர்மம் எல்லாமே ஸ்ரமயேவகி கேவலம், எல்லாம் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா திருப்பி நம்ம பிறந்து தான் ஆகணும். பிரம்மாக்கு கூட அந்த போஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்குது தெரியுமா? இந்திரனோட பதவி எப்படி கிடைக்கும்? இந்திர பதவி என்ன பண்ணால் கிடைக்கும்? ஓகே ஃபைன். தேங்க்யூ சிவானி மாதாஜி அண்ட் மைத்திலி மாதாஜி. ஸோ 100 அஸ்வமேத யாகம் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்திர பதவி கிடைக்கும். எப்போ நம்மளுக்கு பிரம்ம பதவி கிடைக்கும்? யாரு தெரியுமா? கை தூக்குங்க. பிரம்மாவோட பதவி, அந்த பொசிஷன், அந்த போஸ்ட் எப்போ கிடைக்கும்? யாருக்குமே தெரியாதா? சொல்லுங்க கௌர பிரேமி. வர்ணாசிரம தர்மத்தை வந்து 100 வருஷம், அதாவது 100 முறை வந்து அதை சரியா பண்ணினோம் அப்படின்னா பிரம்மாவோட. எஸ், அதாவது சூத்ரனா பெர்ஃபெக்டா 100 ஜென்மம், அப்புறம் நீ 100 வாட்டி வைசியனா இருந்து, அதுக்கப்புறம் 100 வாட்டி சத்திரியனா இருந்து பெர்ஃபெக்டா பண்ணணுமா, மிஸ் பண்ணாம. அதுக்கப்புறம் பிராமணா நான் பண்ணி முடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து பிரம்ம பதவி கிடைக்கும். ஆனா அப்படி பண்ணியிருந்தா கூட பகவான் என்ன சொல்லாரு? பிரம்ம போன லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா, பிரம்மா கூட திருப்பி பிறக்கணும், ப்ரொவைடட் அவர் டிவோட்டியா இல்லைன்னா. இந்த வாட்டி நம்ம பிரம்மாண்டத்தோட பிரம்மா யாரு? அவர் வந்து ஒரு டிவோட்டி, ஒரு
சம்பிரதாயத்தோட பிரதம ஆச்சாரியாவும் கூட. பட் எல்லா பிரம்மாண்டத்துக்கும் இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பிரம்மாண்டத்துல நம்மளோட பிரம்மா வந்து ஒரு ஆச்சாரியா. ஸோ இப்படி பண்ணினாதான், இப்படியெல்லாம் பண்ணினாதான் நம்மளுக்கு பிரம்மாவோட பதவி கிடைக்கும். பட் என்ன பிரயோஜனம்? திருப்பி பிறவி எடுக்கணும். அதுதான் ஸ்ரம ஏவகி கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ நேத்திக்கு போனாட்டி எங்க கிளாஸை விட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? யா, சொல்லுங்க. பிரபு, சைல்டு ஒருத்தவங்க பிறந்தா வந்து இறப்ப பத்தி நம்ம இப்ப யோசிக்கவே மாட்டோம். ஏன் இறப்ப பத்தி யோசிக்கலன்னா நம்ம வந்து எட்டர்னலா இருக்கிறனால அந்த இறப்ப பத்தி திங்க் பண்ண மாட்டோம். எஸ், சூப்பர். ஓகே, ஸோ நம்ம பாடி எப்போவுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு சைல்டுஹுட்ல இருந்து. அப்போ அதனால நம்ம பாடியை எவ்வளோதான் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் பாடி சேஞ்ச் ஆகிடும், திருப்பி நம்மளோட இது மாறிடும் இல்லையா? நீங்கள் குழந்தையா இருக்கும்போது சாக்லேட் வேணும்னு இருப்பீங்க, இப்போ உங்களுக்கு சாக்லேட் வேண்டாம், உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வேணும்னு இருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் நகை வேணும்னு இருப்பீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனால் குழந்தை வேணும்னு இருப்பீங்க. ஸோ இட் கீப்ஸ் சேஞ்சிங் இல்லையா? ஸோ பாடி சேஞ்ச் ஆகுது, மைண்டு சும்மா கேட்கவே வேண்டாம். அது பாடியாவது கொஞ்சம் ஸ்லோவாக சேஞ்ச் ஆகும். ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா என்னமா வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மைண்டு க்ஷணத்துக்கு க்ஷணம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீ எவ்வளோ திருப்தி பண்ணாலும் அது மாறிடுறது இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஊர்ல இருந்து போறீங்க, ஒரு குழந்தைய பார்க்கறதுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு போறீங்க, மாமா வீட்டுக்கு போறீங்க. ஆனால் நீங்கள் வாங்கிட்டு போகிற ட்ரெஸ்ஸு நீங்கள் போன வாட்டி பார்த்த இதுக்கு கணக்குக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போறீங்க, அந்த குழந்தை பார்த்தா நல்லா ஜம்முன்னு வளர்ந்து போச்சு, அப்போ உன் ட்ரெஸ்ஸு வேஸ்ட்டு தானே? ஸோ அதை மாதிரி இந்த பாடியையும் இந்த மைண்டையும் நீ எவ்வளோ திருப்தி பண்ணாலும் அந்த நேரத்துக்கு சில திருப்தியாக இருக்கும், அப்புறம் திருப்பி மாறி போயிடும். ஏன் அப்படின்னா அது எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடியது. ஆனால் நம்ம ஒரிஜினலாக யாரு? ஆத்மா, அழிவற்றது, மாறாதது. அப்போ அந்த ஆத்மாவை நம்ம திருப்திப்படுத்த நினைச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம நித்தியமாக ஹாப்பியா இருக்கலாம். அந்த ஒரு தன்மை இருக்கிறதுனால தான், ஆத்மா நித்தியமானதுன்ற ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் கடைசி வரைக்கும் உயிரோட இருக்கிறதுக்கு போராடுறோம். ஆனா இருக்க முடியறது இல்ல. கரெக்டா இல்லையா? அது நம்மளா இருக்கட்டும், இல்ல நம்மள சார்ந்தவர்களா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், we don't want death. காரணம் என்ன? பிகாஸ் இந்த ஆத்மா எட்டர்னல். ஸோ அதனால அது இந்த உடம்பு வச்சிருந்தாலும் அதுவும் எட்டர்னலா இருக்கணும்னு ஆசைப்படுது, தப்பா ஆசைப்படுது. ஆனா அதுக்குள்ள இருக்கு. இப்ப எப்படி ஒரு சிங்கம் புலிக்கு நீங்க போயிட்டு மோர் சாதம், தயிர் சாதம் கொடுத்தா எப்படி பிடிக்குமா? வர வழி இல்லைன்னா வேவே தின்னுட்டு இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு? வேட்டையாடி சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இருக்கு. கரெக்டா இல்லையா? நாங்க பார்ப்போம், ஸ்ரீகலா மாதாஜி நிறைய பூனை வச்சிருக்கா. பூனை இத்தினூண்டு தான் இருக்கும். ஆனாலும் நீங்க அதுக்கு பக்கத்துல போயிட்டு ஒரு நூலோ ஒரு குச்சியோ இப்படி ஆட்டுங்களேன், அடுத்த செகண்ட் அது ஒரு குழந்தை. அது இது வரைக்கும் யாரையும் வேட்டையாடி பார்த்ததுல ஒண்ணும் இல்லை. ஆனாலும் டக்குன்னு அப்படி எடுத்து அந்த கையை எடுத்து அதை அடிக்கிறது, பிடிக்கிறது அப்படின்னு அதுக்குள்ள இருக்கிற அந்த ஹண்டிங் நேச்சர் வெளியில வரும். ஆனா ஒரு மாடு நம்ம வீட்டுல 15 வருஷமா இருக்கு, என்னைக்காவது அதுக்கு ஹண்டிங் நேச்சர் இருக்கா? அதுக்குள்ள இல்ல. ஹண்டிங்னா புரியுது இல்லையா? வேட்டையாடுற அந்த ஒரு தன்மை அதுக்குள்ள கிடையாது. ஆனா ஒரு பூனை எடுத்துக்கோங்க, பிறந்து 10 நாள் 15 நாள் கூட ஆயிருக்காது, கண்ணு அப்பதான் திறந்து எடுத்து இருக்கும். பட் இட் வில் ஹேவ் தட் ஹண்டிங் நேச்சர். அதே மாதிரி நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்மா நித்தியமானது, அதனால அது எல்லாத்தையும் நித்தியமாக வேணும். 40 வருஷம் ஆனாலும் மைத்திலி மாதாஜிக்கு 30 வருஷம் ஆனாலும் குழந்தை தான். பையன் அஜய் என்னோட குழந்தை தான் இல்லையா? பிகாஸ் தே வாண்ட் தட் லாஸ்டிங் திங்ஸ், தே வாண்ட் இட் ஃபார் எவர். ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், உயிரா இருக்கட்டும், நித்தியமா இருக்கணும்னு ஆசைப்படும். காரணம் உள்ள இருக்கிற ஆத்மா நித்தியமானது. சோ அதை நம்ம திருப்திப்படுத்தினாதான் நம்ம நித்தியமாக திருப்தி இருக்க முடியும். சோ அப்ப அந்த ஆத்மாக்கு திருப்தி அது எப்படி வரும்? நம்ம பகவானை பத்தி கேட்கறதுனால. லவ் க்ரோஸ் ஒன்லி பை ஹியரிங். ஒரு பர்சனை நம்ம பார்த்ததே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்க யாராவது கிருஷ்ணரை பார்க்க முடியறதா என்ன?
பார்க்கவே முடியல. பட் அவரை பத்தி நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கேட்கணும். அப்போ நம்ம அவரோட குணங்கள், அவரோட எளிமை, இல்ல ஒரு பர்சனை பத்தின ஒரு எளிமை, அவரோட கம்பேஷன், அவரோட தியாகங்கள் இதெல்லாம் கேட்கும்போதே நம்மளுக்கு என்ன ஆகும், வாவ் சூப்பர் அப்படின்ட்டு இல்லையா? ஸோ நம்ம கேட்க கேட்க அவங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஃபர்ஸ்ட். அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் கேட்க கேட்க அடுத்த ஸ்டேஜ் அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஓகே, அப்ரிஷியேட் பண்ண பண்ண அவங்க மேல அஃபெக்ஷன் வரும். அந்த அஃபெக்ஷன் வந்து பிற்பாடு லவ்வாக டெவலப் ஆகும். இதுதான் ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் கேட்கணும், கேட்க கேட்க இன்ட்ரெஸ்ட் வரும், இன்ட்ரெஸ்ட் வர அதை அப்ரிஷியேட் பண்ணுவோம், அது மேல ஒரு அஃபெக்ஷன் வரும், அதுக்கப்புறம் லவ்வா அது வந்து டெவலப் ஆகும். காரணம் என்னன்னா, நம்ம கிருஷ்ணரை மறந்துட்டோம். ரொம்ப கோடி ஜென்மங்களுக்கு முன்னாடி, கோடானு கோடி ஜென்மங்களுக்கு முன்னாடி அவர் இருந்து பிரிஞ்சுட்டோம். இப்போ அவரை பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து தொலைஞ்சு போயிட்டோம், நம்ம அப்பா அம்மா விட்டு தொலைஞ்சு போயிட்டோம் வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தர் வந்து சொல்றாரு, உங்க அப்பாலாம் எப்படி தெரியுமா அந்த காலத்துல, அப்படியாக்கும், உங்க அம்மா எப்படி தெரியுமா, இப்படிலாம் சமைப்பா, உங்க ஊர் எப்படி இருக்கும் தெரியுமா, இப்படிலாம் அப்படின்னு ஒரு பெரியவர் நம்ம கிட்ட சொல்றாரு. நம்ம ஊரை விட்டு எல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்போ ஒருத்தர் அதை ஞாபகப்படுத்த கொஞ்ச நாள்ல உங்களுக்கு என்ன வரும், நம்ம அப்பா அம்மாவை போய் பார்க்கணும், நம்ம ஊரை போய் பார்க்கணும்னு ஆசை வருமா வராதா? அதுதான் இப்ப எக்ஸாக்ட்லி அதுதான் நடக்குது. நம்ம வைகுண்டத்துல கோலோகத்துல இருந்து வந்துட்டோம். இதை கேட்க 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 நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும், அப்ரிசியேஷன் வரும், அஃபெக்ஷன் வரும், லவ் வரும், அண்ட் வில் கோ பேக். நம்மளோட தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை திருப்பி எழுப்புறது. ஏன் ஸ்ரமைவேவஹி கேவலம்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மோகன மாதாஜி அப்படியே தண்ணி தாகமா இருக்குது. தண்ணினா அப்படியே ஒரு தாகம், அடக்க முடியாத தாகம். இப்போ அவங்களுக்கு வந்து உனக்கு சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஸ்ரீனிவாஸ் பிரபு எடுத்துன்னு வந்து தராரு. அவங்க அம்மா இருந்துட்டு வேற ஒரு என்னது கொல்கட்டை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஐயோ அம்மா எனக்கு தண்ணி தாகம் இருக்குது. அப்போ அந்த தண்ணி தாகத்துக்கு தண்ணியை குடித்தாதான் இதாகுமா ஒழிய வேற என்ன கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அடங்காது. ஏன் அன்னைக்கு உங்களோட நீடு தண்ணி, யூ வாண்ட் வாட்டர், நெஞ்சு அடைச்சு போய் இருக்குது இல்லையா? அணுக்குலக்கு எப்பவுமே இருக்கும். சாப்பிட்ட உடனே அடுத்த 2வது நிமிஷம் நெஞ்சு அடைக்கணும். ஆனால் தண்ணி எடுத்துன்னு வந்து உட்கார மாட்டான். 99% மறந்துடுவான். ஓகே, அடுத்தது நம்ம ஓடணும், இதோ வர்றேன், அப்படி இப்போ போயிடுவாளோ அப்படின்னு நினைக்க வேண்டியது இருக்கும். நம்ம தண்ணி அப்படின்னுவான். ஓகே, ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் முதல்ல தண்ணி கொடுறா மனுஷன் செத்து போயிடும் அப்படின்வாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் த நீடு. அந்த நீடை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் இதாகும். அப்ப நீ ஆத்மா, நீ நித்தியமானவன். அப்ப நித்தியமான ஒரு விஷயத்தை கொடுத்தாதான் உண்மையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நீங்க அந்த நேரத்துல நெஞ்சு அடைச்சு போய் தண்ணி, ஐயோ எப்பா சோறு அடைச்சிருச்சு நெஞ்சு அப்படின்னா ஒரு டவல் கொடுத்தா, இல்லைன்னா ஒரு புது ட்ரெஸ்ஸை கொடுத்தா, ஓகே தேங்க்யூ வை எனக்கு தண்ணியை கொடு, அது ஒரு செகண்டுக்கு இருக்கும். பட் திருப்பி அகெயின் யூ வாண்ட் வாட்டர். ஸோ அதனால நம்ம டெம்பரரியா அந்த பாடியும் மைண்டும் பண்ணும்போது கொஞ்சம் அடங்கும். ஆனா பர்மனண்டா ஒரு விஷயம் வேணும்னா நம்ம ஆத்மாவை திருப்திப்படுத்தணும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, ஒரு சிலர் அவன் குடும்பம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த லெவல் என்னன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா புண்ணிய காரியங்கள் பண்ணுவாங்க. அநாதாசிரமத்துக்கு போவாங்க, முதியோர் இல்லத்துக்கு போவாங்க, அங்க அதை பண்ணுவாங்க, ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து செடியா நட்டுக்கிட்டு போவாங்க. இது மாதிரி சில நல்ல காரியங்கள் பண்ணுவாங்க. அப்ப அது ஓகேவா அப்படின்னு கேட்டா, தன்னைத்தானே ஒருத்தன் செல்ஃபிஷா பாத்துக்கிறான் பாருங்க, அவனை விட இவன் சந்தோஷமா இருப்பான், கொஞ்சம் பெட்டரா இருப்பான். பட் இருந்தாலும் இது எதற்கு ஒப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புண்ணு இருக்கு, அந்த புண்ணை வந்து நீ குணப்படுத்தாம அதை வந்து மேல வந்து ஒரு துணி போட்டு மூடிடுற, அழகான ஒரு பேண்டேட் போட்டு மட்டும் மூடிடுற, ஆனா புண்ணு உள்ள அப்படியே இருக்குது அந்த மாதிரி. ஸோ இது அதை விட கொஞ்சம் பெட்டரு. ஆனாலும் இதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. இது ஒரு பார்ஷியல் ரிலீஃப். அதுதான் கொடுக்க முடியுமே ஒழிய நிரந்தரமா எது கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, பகவானுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பிரபுபாதர் எப்பவுமே கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கூண்டுக்குள்ள ஒரு கிளி இருக்கு. நீ எவ்வளவுதான் கூண்டை வந்து தேய்ச்சு குளிப்பாட்டி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சாலும் என்ன பண்ணணும், உள்ள இருக்கிற கிளிக்கு சோறு கொடுக்கணும் இல்லையா? இல்லைன்னா அந்த கூண்டே வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? 4 நாள் அந்த கிளி சேர்த்து போச்சுன்னா அந்த கூண்டை வச்சுட்டு என்ன பண்ண போற? அப்புறம் வர்றவெல்லாம் கேட்பான், என்னடா இது, எங்கடா இது, ஒண்ணுமே இல்லை, என்னடா இது, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கேட்பான். கரெக்டா இல்லையா?
இல்லை நான் 4 நாளாக சோறு போடாமல் கொண்டுட்டேன் கிளியே அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம கூண்டுன்றது நம்ம பாடி, அதுக்குள்ள இருக்கிற கிளி நம்மளோட ஆத்மா. ஸோ இன்னைக்கோட மாடர்ன் சிவிலைசேஷன் என்ன பண்ணுது? சாப்பாடு இப்படி தான் சாப்பிடணும், கார்போஹைட்ரேட் சாப்பிடக்கூடாது, புரோட்டீன் இப்படி எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கணும், அப்படி செய்யணும், இந்த எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த மெடிசன் நல்லது, அலோபதி சரி கிடையாது, ஆயுர்வேதம் சூப்பர், அது இது, அப்புறம் என்டர்டைன்மெண்ட், அந்த படம் இந்த படம், டெக்னாலஜி, அந்த டேபு, இந்த லேப்டாப்பு, இந்த மொபைலு, இந்த டிவி, இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது அத்தனையும் கூண்டை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சமம். இது ஆத்மாக்கு எந்த விதமான ஒரு டச்சுமே இல்லை. ஸோ இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது? நம்மளுக்காகவோ நம்ம குடும்பத்துக்காகவோ நம்ம நாட்டுக்காகவோ என்ன பண்ணினாலும் நம்ம ஆத்மாக்கு பண்ணவில்லை அப்படின்னு சொன்னா அது எல்லாமே வேஸ்ட் தான் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதுதான் லாஜிக். ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, காரணம் நம்ம உடம்பு அல்ல, நம்ம ஆத்மா. ஓகே, இப்போ அடுத்தது விக்ஷக்ஷேனா அப்படின்றது ஏன் இங்க சொன்னாங்க? வேற யாரையாவது சொல்லியிருக்கலாம்ல, நாராயணன் டைரக்டா சொல்லியிருக்கலாம்ல, விக்ஷக்ஷேனர்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ வைஷ்ணவா இதுல விக்ஷக்ஷேனர்னு தனியா ஒரு பர்சனாலிட்டியா இருக்காங்க. ஹி இஸ் த கமாண்டர் இன் சீஃப். ஓகே, விக்ஷக்ஷேனா என்ன? விஸ்வனா உலகம், யூனிவர்ஸ், சேனானா அதோட ஆர்மி. ஓகே, ஸோ அதுதான் அவரு விக்ஷக்ஷேனர் வந்து சேனாதிபதி வைஷ்ணவ இதில். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் நம்ம பிள்ளையாருக்கு பதில் விக்ஷக்ஷேனரை தான் பிடிச்சி வச்சு ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல விக்ஷக்ஷேனான்னு சொல்றது நாராயணரை தான் குறிக்கிறது. ஓகே, ஸோ நாராயணர் பேரை அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ நாராயணரை தான் குறிக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாகவதத்தில் இன்னொரு இடத்துல பார்த்துருக்கலாம். நம்ம எல்லாருமே எது மேலே நம்பிக்கை வைப்போம் தெரியுமா? கொஞ்சம் பணம், சொத்து, அப்புறம் முக்கியமாக நம்மளோட குடும்பத்து மேலே நம்பிக்கை வைப்போம். என் புள்ள, என் பொண்ணு, என் புருஷன், இதுன்னு. இதை வந்து பாகவதம் என்ன சொல்லுது ஞாபகம் இருக்கா ரசராணி? இவங்களெல்லாம் என்னன்னு சொல்லிருக்கு? என்னம்மா கேட்கல? அந்த வைஃபு பிள்ளைங்க எல்லாருமே வந்து அந்த ரத்தத்தை உரிய ஜாக்கல்ஸும் ஹாக்ஸும் அப்படின்னு சொல்லி. எஸ் அதுவும் சொல்லியிருக்கு. எஸ், நான் இன்னொன்று கேட்குறேன், இன்னொன்று எதிர்பார்க்குறேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நான் எதிர்பார்க்கறது. ஃபாலிபிள் சோல்ஜர்ஸ், வீழக்கூடிய, யாராவது படிச்சிருக்கீங்களா அதை? தே ஆர் ஆல் கால்ட் அஸ் ஃபாலிபிள் சோல்ஜர்ஸ். பகவான் மட்டும்தான் இன்ஃபாலிபிள், அச்சுதா. ஆனா நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? கிருஷ்ணர். அச்சுதா மேல நம்பிக்கை வைக்காம நம்ம சொந்தம், பந்தம், நகை, நட்டு, இது மேல எல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கோம். ஸோ இவங்களை வந்து பாகவதம் வந்து சோல்ஜர்ஸ் சொல்றாங்க. ஃபாலிபிள், அதாவது வீழக்கூடிய சோல்ஜர்ஸ். எல்லாமே ஒரு லெவலுக்கு மேல வர முடியாது நம்ம கூட. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு வயிற்று வலி இருக்கு, அந்த வலியை நம்ம தான் அனுபவிச்சோம். அம்மா அனுபவிக்க முடியாது. அம்மா நீ கொஞ்சம் பாதி எடுத்துக்கிறியாம்மா என் வலியை அப்படின்னு கேட்டா கொடுக்க முடியுமா? முடியாது. கரெக்டா இல்லையா? பல்லு வலி வந்தாலும் வயிற்று வலி வந்தாலும் நம்ம தான் அனுபவிக்கணும். ஸோ நம்மளோட குடும்பம், சொசைட்டி, சொந்தம், பந்தம், பொலிட்டிக்ஸு, இது எல்லாமே வந்து ஆர்மியோட வெவ்வேறு இது. எப்படி ஒரு ஆர்மியில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, என்னது இன்ஃபேண்ட்ரின்னு இருப்பாங்க, அதாவது கால்படை, அப்புறம் குதிரைப்படை, ஏர்ஃபோர்ஸு, நேவி, அதை மாதிரிலாம் இருப்பாங்க. இதெல்லாம் அந்த மாதிரி. ஆனால் கமாண்டர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? இந்த கால்படையாக இருக்கட்டும், ஏரோப்ளைனாக இருக்கட்டும், இல்லைன்னா நேவியாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒரு ஜெனரல், ஒரு கமாண்டர் சொல்கிறத தான் கேட்டு அப்படி போர் புரியும் போது தான் சரியாகும் இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கமாண்டரை விட்டுட்டு கால்படை சொல்லுது, எப்பா எனக்கு கால் வலிக்குது, நான் இங்கே நின்று நான் போர் புரிய போகிறேன்றான். நேவி சொல்கிறா எனக்கு பெட்ரோல் நிறைய இருக்குது, அதனால நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போய் நான் சண்டை போடுறேன்றான். அப்போ போர் வின் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ கமாண்டர் சொல்கிறபடி எல்லாருமே செய்யும்போது தான் ஒரு போரை வந்து வின் பண்ண முடியும். நீ இந்த இடத்துலேருந்து அட்டாக் பண்ணு, நீ இங்கேருந்து பண்ணு, நீ இங்கேருந்து பண்ணு, நான் இதை பண்ணிட்டு இருப்பேன், அடுத்தது நீ 15வது நிமிஷத்தில் நீ ஸ்டார்ட் பண்ணு, அடுத்தது நீ வந்து இந்த பக்கம் நெருங்கி வா அப்படின்னு சுத்து போடுவாங்க இல்லையா? ஸோ அப்போ ஒரு 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 கமாண்டரோட பேச்சை கேட்டு பண்ணும்போது தான் இது எல்லாமே
சரியாக வரும். ஸோ அதனால தான் இங்க விக்ஷக்ஷேனான்னு சொல்லும்போது நீ எவ்வளோதான் இதுக்கு மேலலாம் நீ நம்பிக்கை வச்சாலும் இவங்களோட கமாண்டரை நீ ஞாபகம் வச்சுக்கணும். நீ கமாண்டரை பண்ணாம இதெல்லாம் பண்ணும்போது இது எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ நீ எவ்வளோ பெரிய ஆர்மியாக இருந்தாலும் உன்கிட்ட ஒத்துமை இல்லை ஆளுக்கு. உதாரணத்துக்கு நம்ம பாரத போரில் கூட பாரத போர்னா நான் இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேக்காக சொல்ல வரேன். அந்த ஃபஸ்ட்டு இது நடத்துவாங்க, புரட்சி நடத்துவாங்க இந்தியாவில் வெள்ளையர்களுக்கு எதிர்க்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளான், அந்த காலத்தில் இப்போ ஃபோனு மொபைல்லாம் கிடையாதுல்ல, வாட்ஸ்அப்லாம். ஸோ அவங்க ஒரு ரகசியமாக இந்த மாதிரி இத்தனாம் தேதி 3வது மாதத்துலேருந்து இன்னையிலேருந்து நம்ம இதை மாதிரி பண்ணணுன்ட்டு ஆரம்பித்தாங்க. ஆனால் அதில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் யாரோ ஒருத்தர் முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க அவசரப்பட்டு ஏதோ. அப்போ அதில் நியூஸ் எல்லாம் லீக் ஆகி அவங்க வந்து அதை முறியடிச்சிடுறாங்க. ஸோ ஒற்றுமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு கமாண்டர் ஒரு ஆள் சொல்றத கேட்கணும். அந்த ஒரு ஆள் நாராயணர். ஓகே, அப்பதான் இதுக்கு எல்லாமே மரியாதை ஒழியா, இல்லைன்னா இவங்க எல்லாருமே வீழக்கூடியவர்கள் தான். ஸோ நம்ம ஃபேமிலி, நம்ம சொசைட்டி, நம்ம சொத்துக்கத்து எல்லாமே விக்ஷக்ஷேனரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஏன்னா விக்ஷக்ஷேனா நாராயணர், நாராயணர் இஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் எவ்ரி திங். அதை நம்ம மறக்கக்கூடாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அவரை மறந்துட்டு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அவரோட எனர்ஜி மேல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த விக்ஷக்ஷேனரை நம்ம பிடிச்சாதான் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான எதிரி யாரு, காம குரோத லோப மோக மத மாத்சரிய, இந்த 6 விஷயத்தையும் உடைக்கணும் வைக்கணும்னு சொன்னா விக்ஷக்ஷேனரோட துணை வேணும். நீங்க உங்களால தனியா உங்க காமத்தையோ கோபத்தையோ லோபத்தையோ எல்லாம் அடக்க முடியாது. இதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய எதிரி. நம்மளை மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க வைக்க போறது நம்ம காமத்தாலையும் கோபத்தினாலையும் பேராசைனாலும் செய்யப்படக்கூடிய அந்த வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, மோகம், மதத்தினால, மதம்னா ப்ரைடு பெருமை, மாத்சரிய பொறாமை, மோக மயக்கம். ஸோ இதனால நம்ம எல்லா காரியங்களும் இன்னைக்கு நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் இந்த 6 விஷயங்கள் தான் தூண்டுது, செய்ய தூண்டுது. ஒன்று இல்லைன்னா ஒன்று ஏதோ ஒன்று ஒரு செயலை தூண்டி கொண்டே இருக்கிறது. அப்ப இவங்களை அடக்கணும்னா இது நம்ம சொந்த முயற்சியில ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட நம்ம சரணடையும்போது, விக்ஷக்ஷேனர் பண்ணும்போது இவங்களை எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன ரோல் வேணுமாலும் எடுத்துக்கோங்க, குடும்பத்தில் என்ன வேணுமாலும் எடுத்துக்கோங்க, சொசைட்டியில் டீச்சராக இருங்க, டாக்டராக இருங்க, இன்ஜினியராக இருங்க, அம்மாவாக இருங்க, அப்பாவாக இருங்க, எது வேணுமாலும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களோட சுதர்மம். ஆனால் நம்ம பரோதர்மமான, இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் பார்த்தீங்களா, சவை பும்ஷோ பரோதர்மா, அந்த விஷயத்தை நம்ம மறக்க கூடாது. சரிங்களா? ஸோ நீங்கள் நல்லபடியாக உங்கள் குழந்தைங்கள பாருங்க, கல்யாணம் பண்ணி வைங்க, வீடு கட்டுங்க, புருஷனை நல்லா பார்த்துக்கோங்க, பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கோங்க, பணம் சம்பாதிங்க. பட் இந்த நாராயணரோட விஷயத்தை மறக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் மற்றது, இதுக்கு போக அடுத்தது நான் மற்றதெல்லாம் செய்கிறேன் அப்படின்றத தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது கதாஷு. ஏன் இந்த ஸ்லோகத்துல விக்ஷக்ஷேன கதாஷு நோத்பாதையே தெத்திரத்தை, விக்ஷக்ஷேனன் மட்டும் போட்டா போதுமே, நாராயணர் மேல பிரியம்னு போட்டா போதுமே, ஏன் நாராயணரோட கதை மேல பிரியம்னு போட்டிருந்தாங்க அப்படின்றதுக்கு இன்னைக்கு ஒரு விளக்கம் பார்க்கலாம். சரிங்களா? நம்ம பக்தியோட ப்ராசஸ்ல 9 ப்ராசஸ் இருக்கு. அதுல முதல் விஷயமே ஸ்ரவணம் தான் இல்லையா? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், வந்தனம், தாசியம், அர்ச்சனம், ஆத்ம நிவேதனம், இந்த மாதிரி பாத சேவனம், அப்படியே 9 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங்கே ஸ்ரவணம் அப்படின்றது தான். ஸோ நம்ம பகவான் மேல நம்ம கதைய கேட்கணும். அந்த கேட்கறது அதுதான் உள்ள என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் சிம்டம். இப்போ ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகும், லேசா மூக்கு ஒழுகும் இல்லையா, அப்புறம் மூக்கு அடைக்கும், ஒரு 2 நாள் கழிச்சு மூக்கு அடைக்கும், அதுக்கப்புறம் என்ன பண்ணும், கொஞ்சமா காது வலி ஆரம்பிக்கும், அடுத்து என்ன ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஜுரம் வரும், அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகணும், ஊசியை குத்தணும், ஆன்டிபயோட்டிக் சாப்பிடணும், அப்புறம் இது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்மெண்ட் சிம்டம். அதே மாதிரி
நம்ம ஒழுங்கான பாதையில தான் இருக்கோம், இந்த ரைட்டு பாதையில பரோதர்மத்துல பண்றோம்னா அதோட ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து கேட்கறது தான். அந்த கேட்கறது நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நம்ம சரியான பாதையில இருக்கோம். அப்படின்னா நம்ம இன்னும் சரியா ஆகலைன்னு அர்த்தம். நம்மளுக்கு கேட்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல, நம்மளுக்கு தூக்கம் வருது, போர் அடிக்கிறது அப்படின்னு சொன்னா, அப்பனா நம்ம இன்னும் சரியாக இது வரல. அப்படின்னா நம்ம இன்னும் அந்த பாதையில ஒழுங்கா உட்காரல. நம்ம வந்து நான் இன்னையில இருந்து நாராயணரை லவ் பண்ண போறேன் அப்படின்ட்டு யாராவது பண்ண முடியுமா? இந்த வருஷம் 2027 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நான் நாராயணரை லவ் பண்ணேன். நோ, யூ கேன் நாட் டூ இட். பட் இன்னையில இருந்து நான் நாராயணரை பத்தி கேட்பேன் அப்படின்றத டிசைட் பண்ணலாம். டெய்லி நான் 1/2 மணி நேரம் அவரை பத்தி கேட்பேன் அப்படின்றத டிசைட் பண்ணலாம். 1/2 மணி நேரம் நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்பேன், அதை டிசைட் பண்ணலாம். ஆனா நான் இன்னையில இருந்து லவ் பண்ணணும்னு பண்ண முடியாது. லவ் cannot be forced. அதை வந்து திணிக்க முடியாது. பட் நீங்க கேட்கறத வந்து திணிக்க முடியும். கேட்டு பழகுங்க. கேட்க 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 அருமையா இருக்கும். ஏன் என்ன ஆகும்? கேட்க கேட்க வி கெட் பியூரிஃபைடு. ஒரு ஸ்லோகமே இருக்கு இல்லையா? ஸ்வகதா கிருஷ்ணா, ஒரு என்ன ஸ்லோகம் அது? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஸ்ருண்வதா ஸ்வகதா கிருஷ்ணர் புண்ணியஸ்ரவண கீர்த்தன. புண்ணியஸ்ரவண கீர்த்தனம். ஸோ என்ன சொல்லுது அது? இட் பியூரிஃபைஸ். நம்ம அதை கேட்க 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 வி கெட் பியூரிஃபைடு. அவர் ஹார்ட் வில் கெட் பியூரிஃபைடு. நம்ம ஹார்ட் பியூரிஃபை ஆகும்போது அப்போ கிருஷ்ணரை நம்ம லவ் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அந்த லவ்ன்ற ஒரு பாயிண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேட்கணும். அதனால தான் இந்த இடத்துல வந்து விக்ஷ்வக்ஷேன கதாசுயக அப்படின்னு சொல்லிட்டு விக்ஷ்வக்ஷனர் மட்டும் போடாம விக்ஷ்வக்ஷனரோட கதை, நாராயணரோட கதை, கிருஷ்ணரோட கதையை இங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலா பார்த்தோன்னா இன்னைக்கு 2 பேர் 4 பேர் பேசுறாங்க அப்படின்னா, ஒன்று அரசியலா இருக்கட்டும். இப்போ ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் விஜய் பத்தி பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு விஜய் என்ன பண்ணிட்டான், அண்ணாமலை என்ன பண்ணிட்டான், இல்ல மோடி என்ன பண்ணிட்டாங்க, இல்ல கிரிக்கெட்டை பத்தி பேசுவாங்க, இல்லைன்னா சினிமாவை பத்தி பேசுவாங்க. அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆகுது. நல்லா விடிய 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 பேசுவாங்க. பேசுறாங்களா இல்லையா? நிறைய டிராமா பத்தி பேசுவாங்க. இதெல்லாமே இருக்கு. ஸோ நம்ம ஒரு வேர்ல்டு என்ன உலகாயுத விஷயங்கள் மேல நம்மளுக்கு பேசும்போது நம்மளுக்கு போர் அடிக்காம ரொம்ப எக்ஸைட்டடா சாப்பிட்றதுக்கு மறந்து, சமைக்கிறது மறந்து, அடுப்புல வச்ச பாலை மறந்து நம்மளால கேட்க முடியுது அப்படின்னு சொன்னா நம்மளோட அட்ராக்ஷன் ஃபார் கிருஷ்ணா இனியும் மெச்சூர் ஆகல, இனியும் அது வந்து முதிர்ச்சி அடையல. பாகவதம் கேட்டா போர் அடிக்கிறது. ஆனா உலகாயுத விஷயம் கேட்டா எவ்வளவு நேரம் வேணுமாலும் பேசலாம். பொண்ணை பத்தி பேசலாம், பையனை பத்தி பேசலாம், சொந்தத்தை பத்தி பேசலாம், அதை பத்தி பேசலாம்னா அப்படியே உற்சாகமா உட்காந்துட்டு கதை அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பேசும்போது போர் அடிக்கிறது? உலகாயுத விஷயங்கள், குடும்பத்தை பத்தி பேசுவாங்க. அக்கா அப்படி பண்ணிட்டா, அக்கா பொண்ணு அங்க பண்ணிட்டா, இவன் இங்க போயிட்டா அப்படின்னு ஊர்க்கதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே இன்ட்ரெஸ்டா ஹவர்ஸ் கணக்குல போவோம். நம்ம சொந்தத்துல நம்ம அண்ணன் கிட்ட பேசுறது, தம்பி கிட்ட பேசுறது, தங்கச்சி கிட்ட பேசும்போதெல்லாம், இல்ல சினிமாவை பத்தி போகுதா போகலையா இன்ட்ரெஸ்டிங்கா? எஸ், லக்ஷ்மி பிரியா மாதா கை தூக்கியிருக்கா. ஸோ தட் மீன் தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே நானும் தான் கை தூக்கணும். எனக்கு சினிமா பத்தி பேசணும்னா ரொம்ப நேரம் பேசுவேன் நான். ஸோ வி ஆர் எக்ஸைட்டட் பிகாஸ் வி காட் அன் அட்ராக்ஷன் ஃபார் தட். அப்பனா அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எங்கள் ஏஜில் வந்து கிரிக்கெட் ஆடுவாங்க. எங்கள் ஏஜ்னா நான் அந்த 18-20 வயசு அந்த ஏஜில் சொல்கிறேன். கிரிக்கெட் ஆடுவாங்க. எங்கே போனாலும் டீ கடையில் உட்காந்துட்டு, மதில் மேலே உட்காந்துக்கிட்டு, கிரிக்கெட் ஆடிட்டு, சினிமா போயிட்டு, இதே வேலை தான் நாங்கள் பண்ணிட்டு இருப்போம் அந்த வயசில். ஆனால் ஒருத்தன் மட்டும் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட் ஆடுறது வரமாட்டான், டீக்கு வரமாட்டான். ஏன்னு பார்த்தோன்னா அவன் எங்கேயாவது ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட லாக் ஆகியிருப்பான். ஓகே, அந்த பொண்ணை விரும்ப ஆரம்பித்த உடனே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். எங்க கூட கிரிக்கெட் ஆடுறது அவ்வளவு பிரியமா இருக்காது. அதுக்கு முன்னாடி எப்படி காலையில 4 மணிக்கெல்லாம் வந்து கதை தொட்டா, டே மச்சான், டே வாடா போலாம் கிரிக்கெட்டுக்கு அப்படின்னு கூட்டிட்டு போற பையன் இன்னைக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுது? வரமாட்டேன்றான். நம்ம போய் அவனை கூப்பிட்டா 4 வாட்டி கூப்பிட்டா 1 வாட்டி தான் வரான் கிரிக்கெட்டுக்கு. கேட்டா வேலை இருக்குன்றான்.
சினிமா கேட்டா வரலன்றான். அப்புறம் பார்த்தா தலைவர் ஏற்கனவே அந்த பொண்ணோட போய் பார்த்துட்டு வந்திருப்பாரு. ஏன்? பிகாஸ் அந்த பொண்ணு மேல அட்டாச்மெண்ட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பசங்க மேல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயிடுறது. அதே மாதிரி பொண்ணுங்க சைட்லயும் இருக்கலாம். எனக்கு அனுபவம் கிடையாது. எனக்கு நானும் எங்க அண்ணனும் தனியா வளர்ந்ததுனால. ஸோ அதே மாதிரி எப்போ நம்ம பாகவதத்து மேல அட்ராக்ஷன் கூட கூட இந்த லௌகீக விஷயங்கள் ஏதாவது பேசும்போது நம்மளுக்கு போர் அடிக்கும். அது வருதான்னு எல்லாரும் நீங்களே செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ப நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியலாம். ஸோ இந்த இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் பியூரிஃபைஸ் அவர் ஹார்ட்டு. அப்புறம் நம்ம இந்த அப்பா அம்மாவோட விஷயம் சொன்னோம். அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒருத்தன் பிரிஞ்சு வந்து அப்பாவை பற்றி கேட்க 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 அவனுக்கு திருப்பி என்ன வருது? எங்கள் அப்பாவை பார்க்கணும், எங்கள் அம்மாவை பார்க்கணும், எங்கள் ஊரை பார்க்கணும்னு ஒரு ஆசை வருது. ஸோ அதுதான் இந்த பாகவத கதை நம்மளுக்கு கொடுக்கறது. அடுத்தது லாஸ்ட் ரதி. ஓகே, ஒரு பையன் ஒரு பொண்ணு மேலே அட்ராக்ஷன் ஆகும்போது ஃபஸ்ட்டு டைரெக்டாக அட்ராக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க. அந்த பையன் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது வந்து முன்னாடி நின்னா அதை பண்ணா இதை பண்ணா இல்லை நல்லா டான்ஸ் ஆடினா நல்லா பாடினா ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அவனை பார்க்கணுன்னு தோணும், அவனை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கணுன்னு தோணும், அவனை பற்றி பேசுறதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வைப்பாங்க. ஸோ எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளருது பாருங்க, அதே தாங்க ரத்தின்றது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேஸ்ட், ரத்தின்றது ஒரு அட்ராக்ஷன், ஒரு டேஸ்ட், ஒரு ஒரு ரிலேஷன், ஒரு கனெக்ஷன். நம்ம நாராயணர் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த ரத்தி வந்து வளரணும். அது கேட்கறது மூலியமா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு, உதாரணத்துக்கு அனுகுலாக்கு பார்த்தீங்கன்னா பாண்டுரங்கனோட கதை ஒரு பீரியட்ல நிறைய சொல்ல ஆரம்பித்தேன். ஆக்சுவலி அந்த அதுக்கு வந்து ஒரு காரணம் வந்து ஒரு டாக்டர் தான். அனுகுலாக்காக ஒரு டாக்டர் போகும்போது அவங்கக்கிட்ட பௌதிகத்தை ஏதோ விற்றோம். நாங்கள் பௌதிகத்தையோ பாகவதமோ அந்த டாக்டர் அம்மாவுக்கு விற்றோன்னு இல்லை, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணுன்ட்டு பண்ணோம். பட் அவங்க பணம் கூட கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ ஃப்ரீன்னு நினச்சி எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த புக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களா, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. பாரத எனக்கு தெரியல, அனுகுலாக்கு தெரியும், இப்போ இருக்குது வீட்டில். அதில் பார்த்தீங்கன்னா 108 பக்தர்களை பற்றின ஒரு புக்கு. அதில் தான் பாண்டுரங்கனோட எல்லா டிவோட்டிஸும் வரும். துக்காராம்லேருந்து, சக்குபாயிலேருந்து, ஜானபாயிலேருந்து, ஞானதேவ்லேருந்து, நாமதேவ்லேருந்து, கபீர்தாஸ்லேருந்து எல்லாரோட ஸ்டோரிஸும் அதில் தான் வரும். ஸோ இவங்க எல்லாருமே 90% பார்த்தீங்கன்னா பாண்டுரங்கனோட டிவோட்டிஸ். அப்போ அன்னையிலேருந்து அனுகுலாக்கு பாண்டுரங்கனை பார்க்கணும், பாண்டுரங்கனை பார்க்கணும், பாண்டுரங்கனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்தது. ஸோ அதை மாதிரி நம்ம கேட்க கேட்க தான் ஒருத்தர் மேலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, அது வந்து ரத்தியாக மாறணும். ரத்தி மெச்சூர் ஸ்டேட்டில் அது வந்து ரத்தி இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட பேசணும், வைக்கணும், அதை பற்றி கேட்கணும் அப்படின்ற ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் ஹியரிங்லேருந்து ஆரம்பிக்கணும். அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் வந்து ஹியரிங்கை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாராயணா நோத்பாதையத்துன்னு சொல்லாமல் விக்ஷக்ஷேன கதாஷு அப்படின்றாங்க. விக்ஷக்ஷேனர் ஏன் கொடுத்தாரு? விக்ஷக்ஷேனர் நம்ம நிறைய பேர் நம்ம சொந்த பந்தத்து மேலெல்லாம் இன்ட்ரெஸ்டாக வச்சுருக்கோம். இவங்கெல்லாம் வீழக்கூடிய ஆத்மாக்கள். ஆனால் இந்த கமாண்டர் இருக்கார் பாருங்க, நாராயணர், ஹி இஸ் வீழாதவர். அவர் மேலே நீங்கள் வந்து பிரியமிக்கணும். அதுதான் ஏன் விக்ஷக்ஷேனர்னு இருக்கு, ஏன் கதாஷு இருக்கு, ஏன் ரத்திம் இருக்கு, ஏன் இதெல்லாம் ஸ்ரமயவகி கேவலம். பிகாஸ் நம்ம எட்டர்னல் பௌதிகமான என்ன பண்ணாலும் நம்மளுக்கு நித்தியமாக அன்பு கிடைக்காது, நித்தியமான ஒரு சந்தோஷம் கிடைக்காது, திருப்தி கிடைக்காது. ஸ்ரமயவேகி கேவலம், அதனால வேஸ்ட் ஆகிறது. ஸோ தீஸ் ஆர் த 4-5 திங்ஸ் இந்த ஸ்லோகத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. குழப்பிட்டேன்னா கொஞ்சம் ஆர்டர்லேயே சொல்லலையோ? போன வாட்டியே சொல்லியிருந்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதாக இருந்திருப்பேன். இந்த வாட்டி கொஞ்சம் ஒழுங்காக சொல்லலைன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சாரி ஃபார் தட். ஓகே, யாருக்கு அது ஏதாவது ரியலைசேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல்? எஸ், ஸ்ரீகலா ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. பிரபு. ஹரே ஆ, கிருஷ்ணா, நீங்க அஞ்சு எதெல்லாம் சொன்னீங்க? விஸ்வக்சேனா, விக்ஷக்ஷேனாவை பத்தி சொல்லியிருக்கோம். ஏன் இங்க விக்ஷக்ஷேனாவை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கதை, ஏன் நாராயணரை போடாம ஏன் கதையை வந்து போட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். ரதி,
அப்படின்றது ஒரு விஷயம் பார்த்தோம். ஏன் இது எல்லாமே வேஸ்ட் அப்படின்றதுக்கு லாஜிக் பார்த்தோம். ஏன்னா நம்ம நித்தியமானவர்கள், நம்ம பௌதிகமா அநித்தியமான விஷயங்களை பண்ணும்போது இது ஒன்று பார்த்தோம். ஐ திங்க் அவ்வளவுதான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். எஸ், தட்ஸ் இட். இது மொத்தத்துல இது வந்து ஒரு டெஸ்ட். நம்மளுக்கு பௌதிக கதைக்கும் இதுக்கும் இந்த ஸ்லோகம்ன்றது ஒரு டெஸ்ட் சொல்லுது. இதை நீ வந்து உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நீ உங்க அக்கா கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் பேசும்போது ஜாலியா பேசிட்டு இருக்கிறியா, பாகவதம் கேட்கும்போது பிரபு எனக்கு வேலை இருக்கு நான் போறேன்னு போறியா அப்படின்றத நம்மளுக்கு இதை பொறுத்து. இப்போ உதாரணத்துக்கு தருணிதா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவள் படம் பார்க்கும்போது அனுக்குள்ள ஏதாவது பேசிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவள் பாஸ் பண்ணிட்டு திருப்பி சொல்லணுவான். சொல்லிட்டு ஓகே நான் கேட்டுட்டேன் நீ போன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஒரு 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 2 செகண்ட் 3 செகண்டுக்கு தானே அம்மா பேசியிருப்பா, அதுக்காக திருப்பி ரீவைண்ட் பண்ணி திருப்பி கேட்பான். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஆனா நம்ம பாகவதம் நடக்கும்போது எப்படி சைட்ல இன்னொன்று ஓட்டிக்கிட்டே இருப்போம். நீ அதை பண்ணு, நீ இதை எடுத்துட்டு வா, அங்க போ, இங்க போகாத, அதை பண்ணாத, நீ அங்க வெளியில போகாத, வில் பி சோ மச் ஆஃப் இது. பட் அந்த மாதிரி எப்படி தருணிதாக்கு படம் பார்க்கும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டா உன்னிப்பா பார்க்குறோம், அந்த மாதிரி நம்மளுக்கு பாகவத கதை மேல இருக்கா. உதாரணத்துக்கு எங்க பாட்டியோட இது ஒன்று சொல்லுவேன். இப்போ நோமோர் அவங்க, நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது பாட்டி தாத்தா இருந்தாங்க. பாட்டி தாத்தா கிட்ட கேட்டாங்க சாப்பாடு வைக்கட்டுமா இப்போ அப்படின்னாங்க மத்தியானத்தில். அப்போ தாத்தா சொன்னாங்க எனக்கு பசிக்கல, கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்டுமா அப்படின்னாங்க. கொஞ்சம் கழிச்சு வேணா சாப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் ஒன்று இப்போ தருவேன், இல்லைன்னா அடுத்து 1 மணி நேரம் கழிச்சு தான் தருவேன். நடுவில் எனக்கு 2 நாடகம் இருக்குது, அது முடிச்சாதான். நடுவில் நாடகத்துக்கு நடுவில் எனக்கு கேட்கக்கூடாது. ஸோ ரத்தி ஃபார் த நாடகம் இல்லையா, பாட்டிக்கு ரத்தி ஃபார் த நாடகம். அந்த மாதிரி நம்ம இருக்கோமா, பாகவதம் கிளாஸ் இருக்கு, நத்திங் டூ, இந்த கிளாஸை முடிச்சுட்டு நான் வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த மாதிரி நம்மளால சொல்றோமா? அப்போ நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ரத்தி இருக்கு, நாராயணர் மேல நம்ம வந்து ஒரு இதை வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிவானி, ரத்தி யாரு? கேட்கலமா, நீ பேசுறது எதுவுமே கேட்கல. கேட்கல பிரபு. ஒண்ணுமே கேட்கல. என்ன ஆச்சு? இப்படி இருந்தானா உன் புருஷன் ரொம்ப சந்தோஷப்படுவானே. இப்பதான் கேட்க. ஏதோ லூஸ் கனெக்ஷன் ஏதோ ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். பிரபு கேக்குதா பிரபு? இப்ப கேக்குது, சொல்லுங்க. பிரபு ரதினா அன்பை வளர்த்துக்கணும் பிரபு கிருஷ்ணர் மேல. இல்ல ரத்தி யாருன்னு கேட்டேன். ரத்தி யாரு? மன்மதனா? மன்மதரோட மனைவின்னு சொன்னீங்க. எஸ் எஸ், அதுதான் அதான் கேட்கிறேன். சும்மா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் பண்ணிக்கணும்ல. ஓகே, ஓகே. என்ன மாதாஜி? ருக்மிணி தேவி கூட வந்து கேட்டு கேட்டு தானே கிருஷ்ணர் மேல லவ் அவங்களுக்கு வந்தது, அவங்க பார்க்கவே இல்லை. எஸ், எல்லாம் அந்த நாரத முனி போய் அங்க நல்லா போட்டு கொடுத்துட்டாரு. நல்லா கிருஷ்ணரை பத்தி அவன் அதை பண்ணா அவன் இதை பண்ணான்னு சொல்லி போட்டு கடைசியில அந்த அம்மா ஃபுல்லா கிருஷ்ணர் மேலே காதல் வந்துடுது. வெரி குட். சரி, ஒரு சின்ன கிஸ் வச்சுக்கலாமா? பரிஷித் மகாராஜா கூட யோசித்தேன் பிரபு, அவரு அந்த கதையை கேட்க தானே பிரபு அவருக்கு பகவான் மேல லாஸ்ட் இது அவரு கதையை கேட்டு என்ன பண்ணா நான் திருப்பி போக முடியும், எனக்கு 7 நாள் தான் இருக்குன்னு கேட்கிறாரு. அப்ப சுகதேவ் வந்து உட்கார்றான், பாகவதம் கேள்றான்றாரு, பாகவதத்தை கேட்டு அப்படியே போயிடுறாரு. பட் அஃப்கோர்ஸ் அவருக்கு அந்த ரத்தியும் இருந்தது. இல்லைன்னா 7 நாள் நம்ம உட்கார முடியுமா? நம்மளால ஒரு 1 மணி நேரம் ஒழுங்கா உட்கார முடியல. கரெக்டா அதுக்குள்ளால கால் வலிக்குது, கை வலிக்குது, பசி எடுக்கிறது, தண்ணி தாக எடுக்கிறது, பாத்ரூம் போகணும். வி ஃபீல் ஆல் த ஃபீலிங்ஸ் இல்லையா? ஓகே. ஸோ ரத்தி அப்படின்னா என்ன? நான் ரத்தி யாருன்னு கேட்டதுக்கு சொல்லிட்டேன், மன்மதன் ஒரு பொண்டாட்டி. ரத்தினா என்ன? கீதா மாதாஜி அப்படியே சொல்லுங்க. பிரபு ரத்தினா அட்டாச்மெண்ட் பிரபு, பகவான் மேல அட்ராக்ஷன், டேஸ்ட். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸ்ரம ஏவஹி கேவலம் அப்படின்னா என்ன? ரதிகா, ரக்ஷிதா வள்ளி, தீபா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ம், அது வந்து யூஸ்லெஸ், நம்ம வந்துட்டு வேஸ்ட் அந்த தானே பிரபு சொல்றீங்க? யா, ஸ்ரம ஏவஹி கேவலம் அப்படின்னா என்ன? நம்ம எல்லாம் ஃபாலிபிளா இருக்கிறதுனால நம்ம அவர்கிட்ட அந்த அளவுக்கு போக மாட்டேங்கிறோம், அந்த மாதிரி.
ஷமையவே கேவலம் ஜஸ்ட் வேர்டு மீனிங் தான். ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங். வேணா சாய்ஸ் கொடுக்குறேன். வெற்றி, ஆன்மீக பர்ஃபெக்ஷன், நத்திங் பட் யூஸ்லெஸ் லேபர், மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி. நத்திங் பட் யூஸ்லெஸ் லேபர். யூஸ்லெஸ் லேபர். வெரி குட், வெரி குட். வேற யார கேட்க? எஸ், சிந்து மாதாஜி சொல்லுங்க. வாட் இஸ் த டெஸ்ட்? இந்த ஸ்லோகத்துல என்ன டெஸ்ட்? ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்மளுக்கு மெட்டீரியல் திங்ஸ் கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல பாகவதம் கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கணும். வெரி குட், வெரி குட். விக்ஷக்ஷேனர்ன்றது யாரு? இந்திரா மாதாஜி, விக்ஷக்ஷேனர்ன்றது யாரை குறிக்கிறது? நாராயணர். நாராயணர் தான் குறிக்கிறது. விக்ஷக்ஷேனர் இன்னொருத்தர் இருக்காரு, அவர் யாரு? சேனாதிபதி. சேனாதிபதி பிள்ளையார்லாம் கிடையாது. சேனாதிபதி சேனாதிபதி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நார்மலா ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது விநாயகரை வச்சு ஆரம்பிப்பாங்க. ஆனா வைஷ்ணவர்கள் தேவதைகளை வழிபட மாட்டாங்க இல்லையா? அதனால என்ன பண்றாங்கன்னா விக்ஷக்ஷேனரை வச்சுப்பாங்க. பிள்ளையாருக்கு பதில் விக்ஷக்ஷேனரை வச்சிருப்பாங்க. ஏன்னா பௌதிகத்துல கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு இல்லையா, தேவதைகள் வழிபாடு முதல்ல அவங்கள வழிபட்டு நீ சௌக்கியமா இருந்துக்கோன்னுவாரு பௌதிகத்தையில. அப்புறம் என்ன சொல்லுவாரு, நீ அவங்கள வழிபட்டாலும் நான் தான் அவங்களுக்கு கொடுக்குறேன், அதனால இன்டைரக்டா அது எனக்கு தான் அப்படின்னுவாரு. அப்புறம் மூணாவது என்ன சொல்லுவாரு, அவதிபூர்வகம் அப்படின்னுவாரு. இட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அதனால வைஷ்ணவர்கள் கிருஷ்ணரோட பேச்சை கேட்டு என்னது தேவதைகளை வழிபடுறதில்ல. ஓகே, ஸோ அதனால விக்ஷக்ஷனர் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. சரிபோ, தேங்க்யூ. ரத்திவிலாசினி மாதாஜி, ஸ்வதர்மா அப்படின்னா என்ன? தர்ம ஸ்வனிஷ்டித பும்சாம் என்ன மீனிங்? தர்மா நம்ம பண்ற தர்மம் அகேன்ஸ்ட் கிருஷ்ணா கான்ஷியஸ்ல இருக்கு. இல்ல மாதாஜி, ஸ்வதர்மம். வேற யாராவது பதில் சொல்லுங்க. எஸ் மோகனா மாதாஜி. வர்ணாசிரம தர்மப்படி நமக்கு விதிக்கப்பட்ட கடமை. எஸ், வர்ணாசிரம தர்மப்படி நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நம்ம செய்யறது ஸ்வதர்மம். தேங்க்யூ வெரி மச். Dharma performed without attraction for dash is useless labor. Srikala Mataji. Dharma performed without attraction for dash is useless labor. என் முன்னாடியே 2 பேரும் காப்பி அடிக்கிறீங்க. இனிமேல் 2 பேரையும் தனித்தனி வீடியோல வர சொல்ல போறேன். ஒருத்தர் முதல் மாடி, ஒருத்தர் கிரவுண்ட் ஃப்ளோர். இல்ல பிரபு, டிரான்ஸ்லேஷன் கேட்டுட்டு இருக்காங்க பிரபு. நீங்க சொன்ன क्वेश्चनோட டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல. Dharma performed without attraction for dash is useless labor. பகவான் நம்ம இங்க பௌதிகமா என்னதான் செய்தாலும் பகவான் அந்த அட்ராக்ஷன் வரலன்னா எல்லாமே நமக்கு வேஸ்ட் தான். இன்னும் எக்ஸாக்டா யார் சொல்ல போறாங்க? இப்ப நம்ம பொதுவா கேட்டா இது கரெக்ட் ஆன்சர் தான். பட் நம்ம இந்த 1.2.8ல இருக்கும்போது எக்ஸாக்டா என்ன சொல்லணும்? அட்ராக்ஷன் ஃபார் வாட்? சிவானி மாதாஜி. நாராயணர் கதை மேல அட்ராக்ஷன். விக்ஷக்ஷேன கதா. விக்ஷக்ஷேன கதா மேல ரதி இல்ல, அட்ராக்ஷன் இல்லனா வேஸ்ட். ஸ்வனிஷ்டிதஹ அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரு சொல்ல போறீங்க? கௌரவபிரேமி மாதாஜி, சனிஷ்டிதஹ சொல்ல முடியுமா? ஃபாலோ பண்றது, அந்த தர்மத்தை, நமக்கு வர்ணாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்றது. வெரி குட், வெரி குட். அக்கார்டிங் டு த பொசிஷன் we are following. Okay, true or false? A person's occupation is successful even without developing attraction for hearing Krishna Katha. True or false? திருப்பி question. Okay, but of course இது உனக்கு இல்ல. Okay, வேற யாரு? சிந்து மாதாஜி சொல்லலாம். A person's occupation is successful even without developing attraction for hearing Krishna Katha. True or false? False, Prabhu. False. Very good. யாரு? மைதிலி மாதாஜி. The purpose of all prescribed duties is to awaken devotion to Krishna. True or false?
True, Prabhu. என்ன மாதாஜி? True, Prabhu. வெரி குட், வெரி குட். What is the result of one's prescribed duties do not awake attraction for Lord's message? எஸ், யார் சொல்ல போறீங்க? கேஷவ் மாதாஜி. ரிப்பீட் பண்ணுங்க. What is the result if one's prescribed duties does not awaken attraction for Lord's message? அவங்க ஃபாலோபிள் சோல்ஜர்ஸ்னு சொன்னீங்க. விலக்கூடிய இல்ல, நீங்க prescribed duty பண்றீங்க, ஆனா உங்களுக்கு பகவான் மேல ஒரு பிரியம் வரல, அஃபெக்ஷன் வரல, கேலாம். That is the thing. ஓகே, தேங்க்யூ வெரி மச். இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். ஓகே, ஸோ இன்னையிலேருந்து நம்ம என்ஐஎஸ் நெக்டர் ஆஃப் இது நித்தியானுசந்தானம் நம்ம முடித்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? 1 to 5 வந்து 1 டைமோ, 6 to 10, அதாவது அல்லனா 6 to 5 எத்தனை வரைக்கும் வந்திருக்கோன்னு தெரில. 2 தான் வந்திருக்கோம், 3 தான் வந்திருக்குமா? மொத்தம் எத்தனை ஸ்லோகம் முடிச்சிருக்கோம்? 3 முடிச்சிருக்கோம். 5 + 3 3 முடிச்சிருக்கோம் இல்லையா? அந்த 3த்தை வந்து 2 வாட்டியோ 3 வாட்டியோ பண்ணுங்க மினிமம். சரியா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. ஏன்னா முன்னாடி அதை சொல்லாம விட்டாலும் மறந்து போயிடும். அதனால அதை ஒரு வாட்டி சொல்லிட்டு இதை கொஞ்சம் அதிகமாக சொல்லுவோம், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும். இனி போக போக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ என்ஐஎஸ் அந்த மாதிரி பண்ணாதான் கணக்கில் சேர்ப்போம். ஓகே, அப்புறம் இந்த கதாசூல வந்து கதைன்னா உடனே கிருஷ்ணா புக் மட்டும் நினைக்காதீங்க. பகவத்கீதா, பாகவதம், இது எல்லாமே வந்து ராமாயணம், மகாபாரதம், இது எல்லாமே வந்து கதாஷுல வரும். ஓகே, ஸோ எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் கதாஷு. அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு எவ்ரி திங் கம்ஸ். அவரோட நேமு, அவரோட ஃபார்மை பற்றி, அவரோட புகழை பற்றி, அவரோட லீலைகளை பற்றி, அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அவர் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, இது எல்லாமே விக்ஷக்ஷேனா கதாஷுல வந்து இது எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. ஓகே, ஸோ அவரோட விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னீங்கன்னா அது கூட கதாஷு தான். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கறதுக்கோ இல்லைன்னா சொல்கிறதுக்கோ அப்படின்னா அது கூட கதாஷு தான். சரியா? ஸோ பேரு, ரூபம், அவரோட ரூபம் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு இல்லையா? அதரம் மதுரம். அதரம்னா என்னது? அதரம் மதுரம். யாருக்கு தெரியும் அதரம்? உதடு, பகவானோட உதடு மதுரம். அப்படி எல்லாமே மதுரம், ரொம்ப இனிமையா இருக்கணும். மதுராஷ்டகத்துல இருக்கு. ஸோ அதுல வந்து என்ன டிஸ்கிரைப் பண்றாங்க? பகவானோட ரூபத்தை வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ அது மாதிரி பகவானோட நாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவானோட ரூபம், இந்த மாதிரி மதுராஷ்டகம், அவரோட குணங்கள் பற்றி நிறைய இருக்கு இல்லையா? பௌத்திகத்தில் சில சாப்டர்ஸ் அதை மாதிரி போகிறது. அப்புறம் கிருஷ்ணா புக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவரோட லீலை இல்லையா? 10வது அத்தியாயம் ஃபுல்லாகவே அவரோட லீலை. பௌத்திகத்தை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன். இது அத்தனையும் விக்ஷக்ஷேன கதாஷுக்குள்ள அடக்கம். ஓகே, ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க பிரபு. இப்ப பிலாசபிக்கலா இருக்கிற விஷயமும் கேட்க எனக்கு சில நேரத்துக்கு பிடிக்காதுல்ல பிரபு. அப்பனா அதுவும் இது தத்துவார்த்தமும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பட் இட் இஸ் ஓகே. கிளம்பிட்டேன். எஸ் எஸ். ஸோ தட் இஸ் ஓகே. ஜென்ரலாக இந்த ஃபிசிக்ஸு இது பண்ணும்போது கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஃபிலாசபி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதையும் தெரிஞ்சுக்கணும், நம்ம தத்துவார்த்தமாக புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணா இஸ் கிரேட் அப்படின்ற வரும்போது நம்ம முதல்ல தத்துவார்த்தமாக புரிஞ்சுக்கணும். எப்படி பகவான் சொல்கிறார் இல்லையா? தத்துவ தர்ஷனக, தத்துவ. ஈவன் கூட இது இன்னொரு ஸ்லோகமும் வரும். என்னது அது? ஜன்ம கர்மச்ச ஏ திவ்யம் யோமியோ வெத்தி தத்துவத்தக தக்வா தேகம் புனர்ஜன்ம. தத்துவார்த்தமா. ஸோ கிருஷ்ணரு ஜன்மாஷ்டமியில் பிறந்திருக்கிறாரு, ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தாரு, அஷ்டமியில் பிறந்தாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ எல்லாருமே பகவான் கிட்ட போவங்களா? கிடையாது. தத்துவார்த்தமாக பகவான் ஏன் பிறந்தாரு, எப்படி பிறந்தாரு, அவர் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆனார், பிறக்கும்போது எப்படி 4 கை வந்தது, ஏன் தேவகி அம்மாவுக்கு பிறந்தாங்க, ஏன் தேவகி அம்மாவிலேருந்து திருப்பி இங்கே வந்தாங்க, அப்படியே தத்துவார்த்தமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தத்துவார்த்தம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பிகினிங். இது எப்படின்னா ஒரு ராக்கெட் மாதிரி. ஒரு ராக்கெட் என்ன பண்ணும்? கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு 200 அடி 300 அடி இருக்கும்.
ஆனா நீங்க வானத்துக்குள்ள போனது அந்த அட்மாஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் இதெல்லாம் தாண்டி ஆர்பிட்ல போய் விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப சின்னதா தான் இருக்கும். மொத்தமே ஒரு 4 மீட்டர் 2 மீட்டர் தான் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஸோ ஆனா இங்க இருந்து அதை எல்லாத்தையும் தாண்டி போகணும்ல, இந்த பௌதிக விஷயத்தெல்லாம் இந்த எர்த்தை விட்டு தாண்டி போகணும்ல, அந்த கிராவிட்டி இதை தாண்டி போறதுக்கு அதெல்லாம் தேவை. அது மாதிரி ஆரம்ப காலத்தில் நம்மளுக்கு தத்துவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா வேற யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒன்று சொன்ன உடனே நீ பயந்துருவ. ஐயோ நம்ம இப்ப தெரியாம இந்த கிருஷ்ணரை கும்பிட்டுட்டு இருக்கோமோ அப்படின்ட்டு உனக்கு வந்துடும். ஸோ பிகினிங் ஸ்டேஜ்ல இது வரணும். ஆனா நீ அட்வான்ஸ் ஆயிட்டானா அதுக்கப்புறம் இது தேவையில்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஞான கர்மாதி அனாவிருத்தம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீ போயிட்டானா அதுல ஞானமும் இருக்கக்கூடாது, கர்மமும் இருக்கக்கூடாது. பியூர் லவ். எப்படி கோபிஸ் இருக்காங்க, நாராயணரே முன்னாடி வந்த கூட நல்லா கும்பிட்டுட்டு எனக்கு கிருஷ்ணர் கொடுங்கன்ட்டு போயிடுவாங்க. தேர் நாட் அட்ராக்டட், தே டோன்ட் வாண்ட் நாராயணர். எனக்கு என் பக்கத்து வீட்டு பையன் கிருஷ்ணர் தான் வேணும், அந்த மாதிரி வந்துடணும். பட் பிகினிங் ஸ்டேஜ்ல ஆஸ் அ ராக்கெட் வி ஆல் ஷுட் ஹாவ் த தத்துவார்த்தமா. அப்பதான் நம்ம இது ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லைன்னா அந்த மெட்டீரியல் கிராவிட்டி நம்மள எப்படி ஒரு ராக்கெட் அதை திருப்பி பேக்ல இழுத்துரும் இல்லையா? இப்போ இந்த பேனா தூக்கி நான் மேலே போடுறேன், அப்படியே என்ன இதுக்கா போகுது, கிராவிட்டி என்ன பண்ணுது, அடுத்த செகண்ட் கீழே விடுறது. நான் எவ்வளோ வேகமா போடுறேனோ அவ்வளோ ரீச் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த பென் என்ன ஆகுது, கீழே வந்து விழுந்துருது. கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ அந்த ஒரு பவருக்கு உனக்கு தத்துவம் வேணும். யூ ஷுட் நோ தத்துவார்த்தமா, ஹூ இஸ் கிருஷ்ணா, ஹூ இஸ் நாராயணா, வாட் இஸ் இஸ் மெட்டீரியல் வேர்ல்டு, மாயா எவ்வளோப்பட்டு, மாயா யாரோட பங்கு, யாரோட அம்சமா வந்திருக்காங்க, அவங்களோட டியூட்டி என்ன, அவங்களோட ரோல் என்ன, ஹூ இஸ் விநாயகா. ஸோ வி ஷுட் நோ எவ்ரி திங் தத்துவார்த்தமா. ஓகேவா? இது வந்து எப்படின்னா மேக்ஸ்ல இருக்கக்கூடிய டேபிள்ஸ் மாதிரி. எலும்ப மாட்டேன் அனுக்கலா தின்றா. ஓகே நான் எழுப்பிட்டேன். ஸோ இது வந்து மேக்ஸ்ல இருக்கக்கூடிய டேபிள்ஸ் மாதிரி. த டேபிள்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறம் அது பிளட்ல இருக்கும். நீ இன்னைக்கு ஒன்றும் டெய்லி டேபிள் சொல்றது இல்லையா, 4 4 16 4 5 20 இப்படிலாம் ஒன்றும் சொல்றது இல்லையா, அது உள்ள இருக்குல்ல உனக்கு. ஸோ அதாவது பிகினிங் ஸ்டேஜ்ல தத்துவம் இஸ் லைக் டேபிள்ஸ், வி ஷுட் நீட் இட். பௌதிகத்தில் இருக்கிற அங்கங்க இருக்கக்கூடிய அந்த பிலாசபிக்கல் அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ் எல்லாமே தத்துவார்த்தமான விஷயங்கள். வி ஷுட் நோ ஆல் தோஸ் திங்ஸ். ஓகேவா? சரி, நான் உத்தரவு வாங்கிக்கிட்டுமா? யார் இன்னும் ஸ்லோகம் படிக்கல ஸ்லோகம் பண்ணுங்க. நான் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன், பட் நான் கேட்டுட்டு இருப்பேன். ஓகே, யாரெல்லாம் ஸ்லோகம் படிக்கலையே படிச்சிருங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கிறேன். தர்மஸ்வனுஷ்டித பும்சாம் விஸ்வக்ஷேன கதா சூயகம் நோபாத புத்யதிரதிம் சமயேவ ஹி கேவலம். ஹரே கிருஷ்ண.